எல்லா வியாபாரிகளை வந்து ஒண்ணு சேர்க்கிற இடம் எஸ்ஆர்எம்ஏ இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி வந்து நம்ம இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இஃப்தார் நோம்பு திறப்பு விழா அதுல இருக்கிறோம். அண்ணன் உல்ஃப்காங் இருக்கிறாரு, 10 செட் 1000 ரூபாய்க்கு தராரு. அடுத்த வீடியோல இதை நம்ம டிஃபீட் பண்றோம். சிங்காதோட்டம் மார்க்கெட்ல இருந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக எடுக்கக்கூடிய விழா மத நல்லிணத்துக்காக மட்டும். இவர் தான் வந்து இளவரசர். ஜாதி மதம் இனம் பற்றலாம் வேற. எஸ்ஆர்எம்ஏவோட வியாபாரிகள் ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து வியாபாரிகளை ஒண்ணு சேரும். போன வருஷம் முயற்சி ஆரம்பிச்சோம். எஸ்ஆர்எம்ஏ கண்டினியூ ஆரம்பிக்கிறாங்க. தேர்ட் இயர் இது. நான் ஃபர்ஸ்ட் வருஷம் கொஞ்சம் சிம்பிளா பண்ணோம், செகண்ட் வருஷம் கொஞ்சம் கிராண்டா பண்ணோம், தேர்ட் இயர் நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இந்த அழகான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது சிங்கார கார்டன் அப்படிங்கறத இங்க இந்த மண்டபத்துல காட்டுது. இந்த தெருவையே கார்டன் ஆக்கிட்டாங்க. அப்படி வரும்போதெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் இஃப்தார் விழா அப்படின்னு ரொம்ப அற்புதமான முறையில அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா ஒன்றே மதம் ஒருவனே தேவங்கிற குரல்ல அடியெடுத்து வச்சு வியாபாரிகளும் சிங்கார தோட்டத்துக்குள்ள வந்துருங்க. பெங்களூர் போகாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கார கார்டன் ரெடிமேடு மெர்ச்சன்ட் அசோசியேஷன். அவங்க தான் இந்த நிகழ்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா எல்லாமே ஒரு ஒற்றுமை அது காட்டுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி வந்து பண்றாங்க. இங்க இந்து முஸ்லீம் அந்த மாதிரி வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி வேறுபாடு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம இங்க சிங்கார தோட்டம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றுமை. இங்க வந்து பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் இருக்காங்க. சிங்கார தோட்டம் ஒரு பழமையான ஒரு பெரிய மார்க்கெட்டு. இங்க கிடைக்காத பொருளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சிங்கார தோட்டத்துல வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மென்ஸ் வியர் ஷாப் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைக்கும். அதே மாதிரி கிட்ஸும் சரி, லேடிஸும் சரி, A to Z எல்லாமே நம்மளுக்கு இங்க இந்த மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மெயினா என்னன்னா இந்த மார்க்கெட்ல என்ன அப்படின்னா நான் அதான் சொன்னது யூனிட்டி. ஏன்னா இங்க வந்துட்டு சப்போஸ் நீங்க வந்து டிஷர்ட் கடை எங்க இருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கடைக்காரங்க வந்து வேற கடையா நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அங்க போங்க, அங்க டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி விடுவாங்க. சோ இங்க வந்துட்டாவே போதும், இந்த மார்க்கெட்டுக்கு நீங்க வந்துட்டாவே போதும். எந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் நீங்க வாங்கிட்டு போயிடலாம். கம்மி ரேட்லயும் இருக்கும், பிரீமியம் ரேட்லயும் இருக்கும், எல்லாமே இங்க இருக்கும். ஏன்னா சிங்கார தோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட். இங்க கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு துணி கடை வைக்கிறீங்களா அதுக்கேற்ற பொருள் எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைக்கும். ஆக்சசரிஸ் கிடைக்கும். நீங்க பொட்டிக்கல் ஷாப் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இந்த சிங்கார தோட்டத்துல வந்து கிடைச்சிரும். இங்க வந்து அந்த முஸ்லீம், இந்து, கிறிஸ்டியன் அந்த மாதிரி இல்லாம எல்லாமே ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க. அதுதான் இந்த மார்க்கெட்டோட பியூட்டி. யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த மார்க்கெட் பத்தியே தெரியல, நீங்க ஒரு வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா இங்க வந்து எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. நம்மளுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. அங்க போனா ஷர்ட் நல்லா இருக்கும், அங்க போனா டிஷர்ட் இருக்கும், இங்க போனா உங்களுக்கு லேடிஸ் கம்மியான ரேட்ல கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாருமே கைடன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா இல்லாம இங்க வந்தா கூட நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி இங்க வந்து அந்த வியாபாரி சங்கம் இருக்குல்ல, அந்த சிங்கார கார்டன் ரெடிமேட் மெர்ச்சன்ட் அசோசியேஷன், அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. இந்த ஒற்றுமைக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு சில கேள்விகள்லாம் நம்ம கேட்டுலாம். இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு அதே மாதிரி சிங்கார தோட்டம் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் என்னென்ன இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கு. லாஸ்ட் இயர் நம்ம வீடியோ பண்ணிருந்தோம் இந்த ஈவென்ட்காக. ஆமா. சோ திருப்பி இந்த வருஷம் சக்சஸ். என்ன ஈவென்ட்? இஃப்தார் மத நல்லிணக்க விழா. இந்த சிங்காதோட்டம் மார்க்கெட்ல இருந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக எடுக்கக்கூடிய விழா மத நல்லிணத்துக்காக மட்டும். நாங்க எல்லாருமே வந்து வியாபார ரீதியா வந்து ஒரு பேருக்கு கடை நடத்தலாம். ஆனா இனம் அப்படிங்கும் போது, தமிழ் இனம்ங்கும் போதும் மக்கள்ங்கும் போது வியாபாரிகளா நாங்க உணவு போடுறோம். இன்னைக்கு அதை வெளிப்படுத்தும் விதமா தான் இந்த சமுதாய நல்லிணக்க விழாக்கு எங்க இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு நாங்க சேர்ந்து கொடுக்குறோம். ஜாதி மதம் இனம் பற்றலாம் வேற. எஸ்ஆர்எம்ஏவோட வியாபாரிகள் ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து வியாபாரிகளை ஒண்ணு சேரும். ஏன்னா ஒரு வியாபாரிகள் கூட முயற்சி தானே தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இந்தியா ஃபுல்லா வந்து மல்லா பக்கம் ஒண்ணு சேர்க்க முடியும். இன்னைக்கு நான் ஒரு ஹிந்து கடை நடத்துறேன்னா எனக்கு ஒரு 1000 கஸ்டமர் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் தான். அவங்க கஷ்டம் நம்ம சாப்பிடுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் மதம் பெருசு, ஓ மதம் பெருசு அந்த மாதிரி இடத்துக்கு வழி கொடுத்துடாம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள். இப்ப எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளி பக்கம் அங்க மாமன் மச்சான் உறவு மட்டும்தான். இன்னைக்கு பொண்ணு கொடுத்தா பொண்ணு தான் இருக்கிறாங்க. எங்க மாமா தான் கூப்பிடுறோம் எல்லாருமே. அந்த மாதிரி அந்த உறவை இன்னைக்கு வந்து அந்நியோன்யம் எல்லாருமே சேர்ந்து வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இன்னும் பக்கத்துல எல்லாம் மச்சான் சொல்லுமாப்ல சொல்லு மச்சான் பழகிட்டு இருக்கோம். அதோட வெளிப்பாடு தான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க, எல்லா சமூகத்திலும் வர்றாங்க. இல்ல போன வருஷம் முயற்சி ஆரம்பிச்சோம். எஸ்ஆர்எம்ஏ கண்டினியூ ஆரம்பிக்கிறாங்க. தேர்ட் இயர் இது. நான் ஃபர்ஸ்ட் வருஷம் கொஞ்சம் சிம்பிளா பண்ணோம், செகண்ட் வருஷம் கொஞ்சம் கிராண்டா பண்ணோம், தேர்ட் இயர் நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமாவே பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மசூதிக்கு வந்துட்டு ஃபுட் சப்ளை பண்ற மாதிரி, அப்புறம் 25 ஃபேமிலிக்கு ஃபுட் சப்ளை பண்ணி அது மாதிரி, அதாவது ஒரு மாசத்துக்கு எனக்கிட்டு
அது மாதிரி குடும்பம் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா மேபி வரக்கூடிய வருடத்துல வந்துட்டு நம்ம எல்லாம் முடிஞ்சா 50 100 ஆகலாம், 100 200 ஆகலாம். அது மாதிரி இது வந்துட்டு நம்ம இன்னும் விளக்கமா வந்து எங்களோட தலைவர் செயலாளர் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் விளக்கமா தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணானே. நம்ம சென்னை வேற வந்திருக்கானா 3 பேருக்கு வீடு. ஆமா, அவரும் வந்துட்டு இருக்காங்க, அவரே சேர்த்து. வந்து நம்ம சிங்கார கார்டன் வந்து டே பை டே உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஹோல்சேல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க கடை வச்சிருக்காங்க, கஸ்டமர் செக்கிங்க வந்து சிங்கார தோட்டத்துக்கு வராங்க. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதோட ஒரு பெரிய திருவிழா இருக்குண்ணே. வர ஆகஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய SRM ஃபேர் நடத்த போறோம். அங்கேயும் இதே போல பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ண போறோம். இனிமேல் சிங்கார தோட்டம் மார்க்கெட் சூப்பரா இருக்க போகுது, எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. இப்ப சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க, நீங்க அப்படியே கவர் பண்ணுங்க. பேசிக்ஸ் ஓனர் வர்றாரு. அப்புறம் பேசிக்ஸ் அதாவது நம்ம நார்மலா வந்து எப்படின்னா நான் ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன், அண்ணன் ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 அன்னோன் பிராண்டே நிறைய இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்தில் பிராண்டை வந்துட்டு இருக்கோம். இப்போ என்னோடது 4 பேருக்கு தெரியும், அண்ணனோடது 40 பேருக்கு தெரியும். பேசிக்ஸ் ஓனர் இன்னைக்கு வராங்க. ஸோ நாங்கள் ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களுமே அவங்கள நோக்கி போயிட்டு இருக்கனால எல்லாமே ப்ரொமோஷன் தான். இதில் வந்து என்னன்னா எங்களால் முடிஞ்ச அளவு வந்துட்டு சமூக சேவை சேர்ந்து வியாபாரம் எவ்வளவு பண்றோமோ அதே நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சமூக சேவை மாதிரி மறைமுகமா நிறைய பேர் பண்றாங்க. இதனால எடுத்துக்காட்டாக பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயமா தெரியல. என்ன வந்து தமிழ்நாட்டில் எத்தனை அசோசியேஷன் இருக்கு வியாபார ரீதியா, ஆனா எல்லா விஷயத்துக்கும் விழா எடுக்கிறது SRM தான் அப்படின்னு ஒரு பெருமை எங்களுக்கு. நீங்க நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க கவர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் பண்ணுவோம். வணக்கம். ரெடிமேட் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி வந்து நம்ம இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நம்ம சங்கத்து சார்பாக அனைத்து சமூக மக்களுக்கும் அனைத்து சமூகத்தினுடைய வழிபாட்டுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இறைவனின் படைப்பால் பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடே கிடையாது என்ற ஒரு நிலையை வந்து இங்க நம்ம சிங்கார கார்டன் மார்க்கெட்ல தொழில முன்னேறணுன்ற ஒரு நோக்கத்தோட வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய முதலீடு, அவர்களுடைய அறிவை வந்து முதலீடு பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்காக போராடுறாங்க. அவங்களுக்கு வந்து பிறப்பால் வந்து ஒரு பாகுபாடு கிடைக்கக்கூடாது என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சங்கம் தான் நம்ம சிங்கார தோட்டம் ரெடிமேட் வியாபாரிகள் சங்கம். அதுல வந்து அனைத்து சமூக மக்களும் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுக்குள்ள வந்து எந்த விதமான சமூக வேறுபாடுகளும் இல்லை என்பதை பிரதிபலிக்கும் விதமாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் வந்து பிரதி வருடம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இஃப்தார் நிகழ்ச்சி மட்டும் நம்ம பண்றது இல்லை, அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியை நம்ம எல்லா சமூகமும் சேர்ந்து பண்றோம். கிறிஸ்துமஸ் எல்லா சமூகமும் சேர்ந்து பண்றோம். மகாவீரோட ஜெயந்தியும் எல்லா சமூகமும் சேர்ந்து பண்றோம். அதனுடைய தொடர்ச்சியில ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இதுல அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பு செய்யணும்னு சொல்லி வருகை வரவேற்கிறோம். நன்றி. மாலை வணக்கம். சிங்கார தோட்டம் SRMA ரெடிமேட் வியாபாரி நண்பர்களும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் அனைவரும் இன்று ஒன்று கூடி இருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி, அதிலும் பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், சமத்துவ இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சியை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமத்துவ நோம்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் MC ரோடு அடையாளமும் வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, அதையும் கடந்து பல தரப்பு மனிதர்களை மட்டுமல்ல நல்ல மனங்களையும் சம்பாதித்து இருக்கக்கூடியவர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் அவரின் பேத்தி திருமணத்துக்கு தமிழக முதல்வரே நேரில் சென்று வாழ்த்தினார் என்று சொன்னால், ஒரு நாட்டின் முதல்வரே ஒரு இல்லத்திற்கு திருமணத்திற்கு சென்று நேரம் ஒதுக்கி வாழ்த்திருக்கிறார் என்று சொன்னால், இவர் எந்த அளவிற்கு அவர் இல்லத்திலும் முதல்வரின் இதயத்திலும் இடம் பிடித்திருப்பார் என்று சொன்னால், இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பல சிங்கார தோட்டத்திற்கு MCO வியாபாரிகளுக்கும் ஒரு பலம். அப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய அண்ணன் பியார்லால்ஜி ஜெய் அவர்களே, அந்த ஜெய் என்று சொல்லுக்கு அடையாளம் நீங்கள். அதுபோல் வியாபாரமாகவும் இந்த துணி வருகை தந்திருக்கக்கூடிய பியாரிலால் ஜெயின் சார் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக
வருக வருக என வரவேற்று அண்ணாவுக்கு நம்ம சங்கத்தின் தலைவர் திரு மமிடர் ஆர் பாஸ்கர் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி செய்யப்பட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வியாபாரிகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதை தாண்டி சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம வந்து அக்கறை எடுத்துக்கொள்ளணும், அவர்களுக்கும் நம்ம வந்து எந்த விதமான பணி ஆற்றணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இந்திய அளவுல முன்னுதாரணமா நம்ம எம்சி ரோடு ஒரு வியாபார சங்கத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்கா அதுக்கு புளியார் சொல்லி போட்டவர் இன்னைக்கு வந்து வாழும் ஒரு திலகமா இருக்கக்கூடியவர் நம்ம பியாரிலால் சார்னு சொன்னா மிகையாகாது. பொதுவாக எல்லாருமே வர்த்தக சங்கம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட லெவல்லோடே இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு அந்த சங்கத்துக்கு எப்பயுமே உறுதுணையா இருந்து அனைத்து பணிகளுக்கும் துணையா இருக்கக்கூடியவர், நமக்கும் என்னைக்குமே வந்து துணையா இருக்கக்கூடிய அண்ணன் ஏவிஎஸ் மாரிமுத்து அண்ணன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் நினைக்கிறோம். வாங்க. ஸோ பியாரிலால் சார் பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வர்த்தக சங்கத்தின் மூலியமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகப்பேறு மருத்துவமனை ஒன்று உருவாக்கி பல்வேறு சேவைகள், மருத்துவ சேவைகள் ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போலோ நிறுவனத்தின் ஹாஸ்பிட்டலோட ஒரு டைப் பண்ணிட்டு ஒரு டயாலிசிஸ் சென்டர் வந்து ஒன்று இது பண்ணி போயிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக சாரை வந்து இன்வைட் பண்ண போயிருந்தப்போ ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க. இது மாதிரி என்னன்னா ரொம்ப நாங்கள் ஒரு 10 லட்சம் பேருக்கு வந்து ஒரு வேளை உணவு அளிக்கிறதா ஒரு டார்கெட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் சார் நம்ம சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம ஜெயின் சமூகத்துல இருந்து ஒரு சில பணிகள் பண்ணிட்டு இருக்கோம். அதன் பிரகாரம் பார்க்கும்பொழுது என்னன்னா ஒரு ரேஷன் கடை மாதிரியும், அதாவது அரிசி பருப்பு எல்லாமேவும் ஒரு ரேஷன் மாதிரி போட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வெறும் ஒரு 100 இலவசமா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் மாதிரிக்கு வாங்கிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அவருடைய பேச 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 எங்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்தது. நம்ம மத்திய அரசாங்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து பாரத் ரத்னா விருது வழங்குறாங்க. இந்த மக்கள் சேவைக்காகவும் இந்த மக்கள் சேவை செய்யணுன்ற சிந்தனைக்காகவும் சார் உங்களுக்கு நாங்க வந்து தமிழக ரத்னான்ற ஒரு பட்டப்பேரை இந்த சபையில கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தமிழக ரத்னா பியாரிலால் ஜெயின் சார். அடுத்தபடியாக நம்ம திருவான்மியூர் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது காட்டன் ஹவுஸ். கூடிய சீக்கிரத்துல திருவான்மியூர் பேரை காட்டன் ஹவுஸ் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமா, ஒன்னொன்னு திருவான்மியூர்ல ஸ்பெஷல் பார்த்தோம்னாக்கா அங்க இருக்கக்கூடிய முருகர் கோயில். ஆனா இவரை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு முருகப் பெருமானை பார்த்தா மாதிரியே தான் இருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு பிரபலம். அவருடைய இன்முகம் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை எந்த டைம் போய் பாருங்க சிரிச்ச முகத்தோட இருப்போம். நம்ம அவருக்கு இந்த சீஃப் கெஸ்ட்காக இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தப்போ நிறைய பேர் சாம்பிள்ஸோட வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா சார் வந்து எங்களை உட்கார வச்சு காஃபி வாங்கி பொறுமையா நிதானமா வெளியில நிக்கிறாங்க. நாங்க பதட்டப்படுறோம், ஆனா சார்கிட்ட வந்து அந்த பதட்டமே இல்லை. நிதானமா அவருடைய அந்த இன்முகத்துக்காக, அவருடைய அதே மாதிரி அந்த நேர்மையான நாணயத்துக்காக அவருக்கு வந்து வர்த்தக ரீதியில சார் உங்களுக்கு நாங்க வந்து தமிழக ரத்னா விருது கொடுக்குறோம் சார். தமிழக ரத்னா திரு வேணுகோபால் சார் அவர்களுக்கு வந்து திரு முஜுபாய் அவர்கள் சால்வை அளித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு யாசர் அராஃபத் அவர்கள் ஷீல்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியா பேசணும்னா நம்ம டேவிட் ராஜ் சார், மணி டெக்ஸ்டைல்ஸ், ரெட் ஹில்ஸ் அண்ட் கும்மிடிப்பூண்டி சார் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பர். ஆமா, அவருடைய அயராத ஒரு உழைப்பின் மூலியமா எந்த அளவுக்கு நம்ம வந்து உயரத்துக்கு போக முடியும், ஒரு நாணயமான நேர்மையான உழைப்பை முதலீடாக கொண்டு நம்ம தொழில எந்த அளவுக்கு உயரத்துக்கு போக முடியுன்றதுக்கு ஒரு அடையாளமா இன்னைக்கு நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க திரு டேவிட் ராஜ் சார். அவங்களுக்கு நம்ம வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். போகும்போது அவர் கூட உரையாட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சார் நாங்களும் காலையில கடை திறக்கும் பொழுது இப்போதைக்கு ஒரு 500 பேருக்கு நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோம். அழிவாட்டில் உள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்கள் என்ன என்பதை நம்ம வந்து உற்று பார்ப்போமே. ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய சமூக பேதங்கள் வந்து எதுவுமே நமக்குள்ள இருக்காது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இது 4வது வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும் பொழுது நம்ம சொன்ன ஒரே முடிவு, இது முழுக்க வியாபாரிகளால் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா மட்டும்தான் இருக்கணும்.
சிறப்பு விருந்தினர்களும் வியாபாரிகளா தான் இருக்கணும், நடத்துறது வியாபாரிகளா தான் இருக்கணும். எப்போ நம்ம ஆணாவை உள்ளதை சேர்க்கிறோமோ அப்போ இது வந்து பால்பட்டு போயிடும். அந்த ஒரு நிலையை மட்டும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முறையில முழுக்க முழுக்க வியாபாரிகளை மட்டுமே வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு இந்த இஸ்லாம் சமூகத்துல இருக்கக்கூடிய அளப்பரிய ஆள் நமக்கு வந்து அந்த இஸ்லாமிய கருத்துக்களை நமக்கு சிறப்புற போதிக்குமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய இறைவனின் திருப்பெயரால் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் தமிழக ரத்னா விருதை பெற்று இருக்கிறார்கள். அதுல மரியாதைக்குரிய திரு பியாரிலால் ஜெயின் அவர்களே, மரியாதைக்குரிய திரு வேணுகோபால் அவர்களே, திரு ஹனீப் சத்தார் அவர்களே, திரு டேவிட் ராஜ் அவர்களே, திரு கலந்தர் நைனா முகமது அவர்களே, திரு முகமது பஷீர் அவர்களே, இந்த சிங்கார கார்டன் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் பாஸ்கர் அவர்களே, லைட் இருந்தாலும் எரிஞ்சாலும் எரியாட்டும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கலகலப்பாக ஆக்கி எல்லோருக்கும் தமிழக ரத்னா விருது வழங்கி சிறப்பித்த செயலாளர் மரியாதைக்குரிய காவாச்சி கண்ணன் அவருக்கு சென்னை ரத்னான்னு விருது கொடுத்தா என்ன தப்பு இருக்கு? கொடுத்துடலாமா? சென்னை ரத்னா என்ற விருதை மரியாதைக்குரிய காமாட்சி கண்ணன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக வழங்குவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து பொருளாளர் காளிதாஸ் கங்காதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற ஆண்டவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இங்க அழகான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதாவது உண்மையிலே சிங்கார கார்டன் அப்படிங்கறத இங்க இந்த மண்டபத்துல காட்டுது. இந்த தெருவையே கார்டன் ஆக்கிட்டாங்க. அப்படி வரும்போதெல்லாம் பார்த்தேன், எங்க பார்த்தாலும் இஃப்தார் விழா அப்படின்னு ரொம்ப அற்புதமான முறையில அழகா டிசைன் பண்ணிருக்கிறாங்க. இதை என்ன குறியீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய திறந்த மனதை காட்டுகிறது. அதாவது நம்ம எல்லாருமே வியாபாரம் இருக்கக்கூடியவர்கள், நாம் எல்லோருமே இணங்கி செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தினுடைய அடிப்படையிலே அற்புதமான முறையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதிலும் கூட இந்த காமாட்சி கண்ணனை பத்தி கண்டிப்பா ஒண்ணு சொல்லியே ஆகணும். எல்லாரும் கரண்ட் போச்சுன்னா டென்ஷன் ஆவாங்க. நான் பாத்துட்டே இருந்தேன், கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகும். அவங்க பண்ணிட்டு போடுங்க, நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக இது போன்ற கலங்கரை இலக்கியங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும், ஏற்ற இலக்கியங்கள் வந்தாலும் தொடர்ந்து நாம் நல்ல கருத்துக்களை, நல்ல நிலைமைகளை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் அதிகமாக நம்மளுக்கு இருக்க வேண்டும். அடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம், நீங்க உண்மையிலேயே இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது வியாபாரிகள் வளர்ந்தது. இது நான் சொல்லவில்லை. நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூல்ல வடநாட்டிலே முகலாயர்கள் வருவதற்கு முன்பாகவே தென்னாட்டிலே வியாபாரிகள் மூலமாக இஸ்லாம் வந்தது. அது இந்த வியாபாரிகள் நீங்க பார்த்தா அது உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னாரு? காமாட்சி சொல்றாரு. சொல்லிட்டு என்ன கேட்டாருன்னா, அது ரொம்ப நாள் நான் வந்து தெரியாம இருந்தேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையுடைய இறைவனின் திருப்பெயரால். அதாவது எந்த ஒரு பணியை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் இறைவனுடைய பெயரால் ஆரம்பம் செய்யுங்கள். அப்படி ஆரம்பம் செய்வது ஒரு 3 விளைவுகள் ஏற்படும். ஒன்று என்னன்னா, இறைவன் பெயரால் செய்வது நல்லதை மட்டும்தான் நம்ம செய்வோம். பிறருக்கு துன்பம் தரக்கூடிய, தீமை தரக்கூடிய, பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எதையும் நாம் செய்ய மாட்டோம். இது ஒன்று. இரண்டாவது, இறைவனின் பெயரை சொல்வதனால் இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது. இது 2. மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய பெயரை சொல்வதனால் தவறான காரியத்திலிருந்து நாம் தடுக்கப்படுகின்றோம். ஏன்னா இறைவன் பேரை சொல்லிட்டு யாராவது தீமை யாராவது செய்வாங்களா? இறைவன் பேரை சொல்லி யாராவது தப்பான செய்வாங்களா? ஆக அதிலிருந்து நாம் தடுக்கப்படுகின்றோம். ஆக அதனாலதான் எல்லா விஷயமும் இப்படிப்பட்ட இறைவனுடைய பெயரால் ஆரம்பம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான முறையில சொல்லி இருக்கின்றார்கள். இங்க கூட நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, தலைவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் சேவைகள், பின்புலங்கள் எல்லாமே சொன்னாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சி. அதில குறிப்பாக அன்னதானம் இருக்கிறது, பிறரை வரவேற்று உபசரிப்பது இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் கூட
விருந்தினரை கண்ணியப்படுத்தினார் அப்படிங்கறத பத்தி இவங்களை பத்தி எல்லாம் பேசும்போது அழகான முறையில சொல்றாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட வியாபாரிகள் எல்லாம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமைதியான சூழல் இங்க ஏற்பட்டுவிடும். அதுதான் இங்க மிக முக்கியமான ஒன்று. ஆக வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து ரமலானுக்காக இங்கே விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ரமலான்னா என்ன? ஆக ஒரு மாதம் முழுவதும் காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பிருந்து சூரியன் மறைந்த பிறகு வரை 3 காரியங்களை செய்யக்கூடாது. ஒன்று, உண்ணக்கூடாது. 2வது, பருகக்கூடாது. 3வது, இல்வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. இந்த 3ல இருந்து விலகி இருக்க வேண்டும். யாரெல்லாம் விலகி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு உலகத்துல 200 கோடி முஸ்லிம்கள், அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள் இந்த பகலெல்லாம் உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையில் ஈடுபடாமல் இருக்கின்றார்கள். இந்த நோன்பு யாரெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சாதாரண குட்டீஸ் கூட வைப்பாங்க ஊடுகள்ல. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான ஒன்றுதான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசு 8 வயசு சிறுவர் சிறுமிகள் இருந்து 70 வயசு தாத்தா வரைக்கும் இருப்பாங்க. அது சாதாரணமான முறையில. ஆக இப்படி இவ்வளவு தூரத்திற்கு கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டுமா அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. ஒருத்தர் வந்து எங்கிட்ட கூட கேட்டாரு, எங்க பாய் நீங்க நோம்பு வச்சீங்கன்னா எச்சையே முழுக கூடாதாம்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எச்செல்லாம் முழுகிறது தப்பு இல்ல, அடுத்த சொத்தமா விழுக கூடாது அப்படின்னு சொன்னோம். ஆக அன்புக்குரியவர்களே, ஆக ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனிதர்களுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. இதுல மற்ற வணக்கத்துக்கும் நோம்புக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற வணக்கத்தில் ஈடுபடுவது தெரிந்துவிடும். உதாரணம், ஒருத்தர் தொழுகைக்கு போறாரு, பார்த்தவே சொல்லலாம் தொழ போறாரு, அச்சுக்கு போறாரு, பார்த்த உடனே தெரியும், எல்லாம் விசா டிக்கெட் எல்லாம் எடுத்து என்ன செய்யணும், அச்சுக்கு போனோம். ஆனா நோம்பு அப்படி இல்ல. நோம்பு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. உங்களிடத்திலே நோபாலியாக இருந்து கொண்டு வீட்டுல போய் என்ன செய்யலாம், அவருக்கு தேவையானதை சாப்பிட்டு விட்டு வரலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க பார்க்கின்றோம். ஆக பேசிக்கக்கூடிய அனீப் சத்தார் அவர்கள் வருகிறார்கள். உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆக அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான பயிற்சி 1 மாதம் கொடுக்கப்படுகிறது. இது ஏன் 1 மாதம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தையுமே தொடர்ந்து 21 நாள் செய்தால் அது பழக்கமாகிவிடும் அப்படின்வாங்க. அதாவது ஒரு சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், ஒரு டைப்ரைட்டிங் கத்துக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அது பழக்கமாகி விடுகிறது. அது போன்ற ஒரு நெறியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். அதாவது பசியோடு இருக்கின்றார், மதிய நேரத்தில் வீட்டுக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோம்பாளி மதியம் வீட்டுக்கு வருகிறார். அது வீட்டுல வரும்போது அவர் வீட்டுல சாப்பாடு எல்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜ்ல எல்லா விதமான பானங்களும் இருக்கிறது. ஆனால் அவர் உண்ண மாட்டார், ஆனால் அவர் பருக மாட்டார். என்ன காரணம்? என்னை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த அற உணர்வு அந்த சாப்பாடை தொடுவதிலிருந்து அவனை காப்பாற்றுகிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தன்னுடைய சாப்பாடிலே கை வைக்க தயங்குகின்றவர், எச்சரிக்கையாக இருக்கின்றவர், இறைவனுடைய பயத்தில் இருக்கின்றவர் பிறருடைய சொத்திலே கை வைப்பாராம். அப்ப எல்லாமே இருக்கக்கூடிய தன்னுடைய இதே கூட என்ன செய்யக்கூடாது, குறிப்பிட்ட ஒரு மாதம் முழுவதும் நீ அதை தொடக்கூடாது என்ற பயிற்சி அங்கே தரப்படுகிறது. அதே போன்றுதான் வீட்டுக்கு வருகிறார் ஒரு நோம்பாளி, வீட்டுல இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாள், வேற யாருமே இல்ல, இவரும் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது கூட அவர் நினைச்சால் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அவர் அந்த இல்வாழ்க்கை அந்த இல்லறத்திலே ஈடுபடாமல் இருப்பதற்கு காரணம் எது தடுக்கிறது? ஆக தனக்கு சொந்தமான ஒருத்தி வீட்டில் இருந்தாலும் கூட, யாரும் இல்லாத நேரமாக இருந்தாலும் கூட நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்ற உணர்வு அவரை தடுக்கின்றது. ஆக இறைவனுக்காக நான் விரதம் இருக்கின்றேன், ஆக இந்த நேரத்திலே நான் இதனை செய்யக்கூடாது என்ற ரீதியிலே அவர் தன்னைத்தானே விலக்கி வைத்துக் கொள்கின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய கட்டிய மனைவியை நோக்காதவன் எப்படி பிறன் மனைவியை நோக்குவார்? ஆக பிறன்மனை நோக்காத பேராண்மை வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த நோன்பு அடித்தளமிடுகிறது. ஆக அப்படிப்பட்ட நோன்பை ரமலான் மாசத்துல ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் இறங்கிய மாதம், இந்த மாதத்தில் தான் இறைவன் திருக்குறானிலே சுட்டி காட்டுகிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதாக இந்த வேதத்திலே இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஆக அந்த குர்ஆன் இறங்கிய மாதத்திலே 1 மாதம் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நோன்பு என்பது முழு உடலுக்குமான நோன்பு. அவன் தீயதை பார்க்க கூடாது, தீயதை கேட்க கூடாது, தீமையானதை பேசக்கூடாது.
அதே நேரத்திலே அவன் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும், அதிகமான முறையிலே தான தருமங்கள் செய்ய வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். ஆக தனித்திருந்து விழித்திருந்து தியானத்தோடு இருப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை இந்த ரமலான் மாதம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த மாதத்திலே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும், நெருக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிங்காரத்தோட்ட வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவன் மிகப்பெரிய அருளை புரிவானாக, மிகப்பெரிய கருணையை தருவானாக. ஆக இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். இதன் மூலமாக சமூக நல்லிணக்கம் வளரும். ஒரே ஒரு செய்தியை பற்றி சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நபிகள் நாயகத்திற்கு போய் கேட்கிறாங்க, இஸ்லாம் என்றால் என்ன? நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், எல்லோருக்குமே சலாம் சொல்லுங்கள், எல்லோருக்குமே வாழ்த்து சொல்லுங்கள், இது ஒன்று. பசித்தவருக்கு உணவளியுங்கள், இது ரெண்டு. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இரவு நேரத்திலே எழுந்து இறைவனை வணங்குங்கள், இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அந்த இஸ்லாமிய இனிய செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள அற்புதமான ஏற்பாடு செய்த இந்த வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், ஆண்டவர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இது போன்ற நல்லிணக்க கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு உரித்தார்கள். எல்லா வியாபாரிகளை வந்து ஒண்ணு சேர்க்கிற இடம் SRMA இஃப்தார் நோன்பு திறப்பு விழா. அதுல இருக்கிறோம். அண்ணன் உல்ஃப்கேங் இருக்கிறாரு, 10 செட் 1000 ரூபாய்க்கு தராரு. அடுத்த வீடியோல இதை நம்ம டிஃபீட் பண்றோம். இவன் என்ன வேணா பண்ணிடுவான். அண்ணன் குடிக்கிறதெல்லாம் ஒருத்தான சட்டை. இவர் தான் வந்து சிங்கார இளவரசன். சரி, சந்தோஷம். அதனால எனக்கு வேலை நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. இதோட ஃபுல் வீடியோ வந்து ராணி விலாக்ஸ்ல இருக்குது. எல்லாருமே பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா ஒன்றே மதம் ஒருவனே தேவங்கிற குரல்ல
அடியெடுத்து வச்சு எல்லா வியாபாரிகளும் சிங்கார தோட்டத்துக்குள்ள வந்துருங்க, பெங்களூர் போகாதீங்க. சிங்காரத்தோட 8 சொத்து மட்டும் எடுக்க, வேற எங்க எடுக்க? ஆமா, ஒரு அன்பான வேண்டுகோள். எல்லாருமே இறை கொள்கையில சகோதரர்களா வாழ்றதுக்கு உல்ஃப்கேங் சார்பாகவும் நம்ம சென்னை சார்பாகவும் சரவணா டெக் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி. SRMA சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.